கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் போலீசாரின் விசாரணை வளையத்தில் இருந்த சயன் என்பவர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடந்த விபத்தில் காயமடைந்துள்ளார். அவருக்கு கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். நேசராஜ், சொல்லுங்க, சயனுக்கு இப்போ கோயம்புத்தூர்ல எந்த மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது? அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு? கடந்த 24ஆம் தேதி கோடநாடு எஸ்டேட்ல காவலாளி ஓம் பகதூர் அவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துல கிருஷ்ண பகதூர் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவர் கொடுத்த தகவலின் பேரில் இந்த கொலை வழக்குல ஓட்டுநர்கள் தொடர்பு உள்ளது என தெரிய வந்தது. இதனை அடுத்து 7 தனிப்படை அமைக்கப்பட்டது. மேலும் இந்த கொலை வழக்குல இந்த முக்கியமான குற்றவாளியாக கனகராஜ், ஜெயலலிதாவின் முன்னாள் ஓட்டுநர், இவர் 2010ஆம் ஆண்டு முதல் 12ஆம் ஆண்டு வரை இவர் இந்த ஜெயலலிதா அவங்களுக்கு ஓட்டுநராக இருந்தாங்க. இதனை அடுத்து அவரை பிடிக்க சென்ற போது இன்று காலை அவர் விபத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இன்று காலை கோவையில கனகராஜுடைய முக்கியமான நண்பர் இவரும் போலீஸ் விசாரணையில இவரும் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு இவர் படு வேகமாக காரை ஓட்டியதாக கூறப்படுகிறது. பாலக்காடு அருகே உள்ள கண்ணாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருந்த லாரியில அவர் மோதி அவருடைய மனைவி வினுகுமாரி மற்றும் நீத்து குழந்தை 2 பேரும் இறந்துடுறாங்க. இவங்க பாலக்காடு அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இந்த உடல் அந்த அரசு மருத்துவமனையில இருக்குது. இதனை அடுத்து இதுல முக்கியமான நபர் சயன், அவர் கோவையில உள்ள GKNM அந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது அவர் ஐசியூல இருக்காரு. நெஞ்சில பலத்த காயம் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது காவல்துறையினர் அவர்கிட்ட வாக்குமூலம் எடுத்துட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, தொடர்ந்து இந்த கொலை வழக்குல பல்வேறு ஓட்டுநர்களின் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 7 தனிப்படையினரும் கோவை, கொச்சின், திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் 6 பேரை பிடித்து கோத்தகிரியில ஒரு ரகசிய இடத்துல விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க. தற்போது இவர் எப்படி கொண்டு போய் அந்த காரை இடிச்சாரு, வேணுமென்றே இடிச்சாரா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. இதுல 7 தனிப்படையினரும் கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, கேரளா, திருச்சூர், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் போய் அவங்க விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. அதே போல அந்த கோடநாடு பகுதியில இந்த கொலை நடந்த சம்பவத்துல அங்கு இருந்த கோடநாடு பங்களால இருந்து ஏறக்குறைய ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் களவு போனதாக கூறப்படுகிறது. இதனையும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். இன்னும் இந்த கொலை வழக்கில் யாரெல்லாம் பிடிப்பார்கள் என தெரியவில்லை. ஆகவே இந்த கொலை வழக்கில் மிகப்பெரிய கும்பல் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தற்பொழுது இந்த கண்காணிப்பு வளையத்திற்குள் இந்த கொலை வழக்கு வந்துள்ளது. இந்த காவலாளி ஓம் பகதூர் கொலை வழக்குல கிருஷ்ண பகதூர் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் இத்தனை சம்பவங்கள் நடந்து வருகிறது. அடுத்ததாக பல்வேறு மரணங்கள், பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. நேசராஜ், இப்போ சயனிடம் என்ன காரணத்துக்காக போலீசார் விசாரணை நடத்தினாங்க, அது பற்றிய தகவல் இருக்கா நேசராஜ்? தற்போது கனகராஜுடைய முக்கிய நண்பர் இவர் சயன், இவர் இந்த பர்னிச்சர் எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த பர்னிச்சரை அவர் விலைக்கு விற்று அந்த கோடநாடு எஸ்டேட்ல ஏதோ வாங்கியிருக்காங்க. இதனை அடுத்துதான் அந்த சயன் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதனை அடுத்து இவர் இந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆகி நெஞ்சில பலத்த காயம் அடைஞ்சிருந்ததுனால அவங்க அந்த வாக்குமூலத்துல இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த GKNM ஹாஸ்பிட்டல்ல காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் நின்று அவங்க ஒரு கண்காணிப்பு குழுவை அமைச்சிருக்காங்க. யாரேனும் இங்கு வருகிறார்களா என கண்காணிப்பு கேமரா உதவி கொண்டு அவர்கள் இந்த கண்காணிப்பு இதை பார்த்துட்டு வர்றாங்க. தற்போது அவர் ஐசியூல இருக்கிறதுனால யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்ல. அதே போல 15க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மருத்துவமனையில நின்று இருக்காங்க. அதே போல யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர் குறிப்பாக அவர் பக்கத்துல யாரேனும் நோட்டம் விடுகிறார்களா அல்லது வேறு யாராவது மறைந்து இருக்கிறார்களா என பல்வேறு கோணங்கள்ல கண்காணிப்பு பணியில போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக இவர் ஐசியூவிலிருந்து வெளியே வந்த பிறகு இன்னும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என கூறப்படுகிறது.